எங்க கோரியா அவங்க ஃபேமிலி கூட வீடியோ கால் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ, அவங்க வேலை பார்க்குற இடத்த பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இவங்க இருக்கக்கூடிய ஏரியால திருட்டு பசங்க நெறைய வந்துட்டு இருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, பார்த்திருமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ கொரியாவுக்கு பின்னாடி வர போலயுமே இருக்கும். கொரியா இத பார்த்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஃபாலோ பண்ணிட்டு வந்ததால அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மறைஞ்சு தான் அவங்க தப்பிக்கவே செய்வாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி யாரோ நிக்கிற போல இருக்கும். உடனே அடிக்கலான்னு போனா அந்த இடத்துல தைமா தான் இருக்கும். ஆனா கடைசியில தைமா அடிக்கவே செஞ்சிருவாங்க. எதுக்காக நீங்க வந்திருக்கேன்னு கேக்குறப்போ, நான் பாதுகாப்புக்கு தான் வந்திருக்கேன். இந்த தெருவுல தான் நிறைய திருட்டு பசங்க இருக்காங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, கோரியா என்ன பண்ணுவாங்க, எங்க இருந்து என்ன பார்த்துப்பன்னு கேக்குறப்போ, பக்கத்து வீட்டை இவன் வாங்கிட்டதா சொல்றாங்க. கோரியா இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரம் தைமோட அம்மா கிட்ட அவங்க அக்கா போய் பேச போறாங்க. இது போல தைமோட லவ்ல நீங்க விளையாடாதீங்கம்மான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவன் லைஃபை என்ன டிசைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். இவ்வளவு பணக்கார ஃபேமிலியா இருக்கு, அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டு இருக்கா, அது எனக்கு பிடிக்கல, நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அக்கா எவ்வளவு எடுத்து சொன்னாலும், முதல்ல இந்த ஊரை விட்டு நீ சிங்கப்பூருக்கு போற வேலையை பாரு, இங்கெல்லாம் இருக்காத, என் பையனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றாங்க. அப்படியே கொரியாவை காட்டுறாங்க. தைம் இந்த வீட்டை நிறைய பணம் கொடுத்து வாங்கி இருக்குது, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறப்போ, தைம் என்ன பண்ணுவானா, நான் பாதுகாப்புக்கு தான் இங்க இருக்கேன், இந்த வீட்லயே இருந்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ கொரியாவுமே சமாதானம் ஆகுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு தைம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். கொரியா திருட்டு பசங்க வந்துட்டாங்களான்னு சொல்லி வேகமே பார்த்தா வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண தெரியாது, கரப்பா மூச்சை பார்த்து பயப்படுறது, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எரிச்சு விடுறதுன்னு சொல்லி தைம் எதுவுமே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுமே இருப்பான். அதே நேரம் ஸ்கூல்ல கொரியா இருக்கிறப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இது போல நிறைய பிரச்சனை இருக்கு, அது இல்லாம தைம் வேற பக்கத்து வீட்டுல வந்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறப்போ, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சடனா ஸ்கூல் ஃபுல்லாவே தைமோட பர்த்டே இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது காரணம் அவங்களோட அம்மாவா தான் இருக்கு.